கொஞ்சம் கூட லெவல்ஸே மாறாமல் நம்ம கொடுத்த லெவலில் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி அப்படி சூப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்று வரைஞ்ச இந்த ஆரஞ்சு லைனில் கரெக்டாக எக்ஸாக்டாக க்ளோஸ் வச்சுட்டாங்க. அதாவது 26,050ல். எஸ். ஸோ இனிமேட்டு என்னப்பா நடக்கும் அப்படின்றத கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் டாடா அகாடமி. நீங்களும் இதே மாதிரி எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு அதே போல் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை கம்மிங் ஆன்லைன் பேட்ச் அந்த ட்ரிச்சிக்கு நவம்பர் 1 புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்னையாக இருந்தீங்க அப்படின்னா நவம்பர் 8 அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் உள்ள பீப்புள் தாராளமாக சீட்டை புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் எங்களோட ஆன்லைன் பேட்சுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26,050 இப்போ க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் என்னப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் புல்லிஷாவே எந்த ஒரு குளோபல் சினாரியுமே இல்லை அப்படின்னா மார்க்கெட் 26,050க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டான 26,200 நோக்கி மார்க்கெட் நகர ஆரம்பிச்சிடும். இதுதான் நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? அதே போல் கீழே வந்தானா எப்பப்பா வருவான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனிமேட்டு நிஃப்டி கீழே விழுவணும் அப்படின்னா இந்த 25,930 அல்லது 40 சரிங்களா இந்த ரேஞ்சை கட் பண்ணாதான் எங்களோட அடுத்த சப்போர்ட்டான 25,850 அல்லது 25,800 வருவாங்க. சரிங்களா? அன்டில் தட் நம்ம பயப்பட தேவையில்லை. அது அப்போ நடக்கும்போது பார்த்துக்கலாம். இதுதான் நிஃப்டியோட அப்டேட். இதை பிளான் பண்ணி நாளைக்கு உங்கள் ட்ரேட் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டியும் சரி நம்ம நேற்று சொன்ன அந்த ரெட் கலர் லைன் இருக்குல்ல, ஸோ கரெக்டாக இங்கே இதுக்கு மேலே தான் எனக்கு ஓப்பன் ஆனாங்க. இதுக்கு மேலே தான் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனதான் மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு 117 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்காங்க. ஸோ எங்கப்பா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எங்களோட நெக்ஸ்ட் டார்கெட்டான 58,570 அல்லது 80 அந்த ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான பாசிபிள் இமீடியட்டாக இருக்குது. அதே போல் கீழே வரணும் அப்படின்னா கூட இனிமேட்டு பேங்க் நிஃப்டி எப்போ கீழே வருவான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 58,000 கட் பண்ணால் தான் கீழே வருவான். அது கட் பண்ணும்போது அடுத்த அப்டேட் நான் தரேன். இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட். சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸாக்ட் லெவல்ஸ் தெரிஞ்சு நீங்களும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணால் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். 2026 வரப்போகுதுங்க. 25 ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ 26லேருந்து உங்களுக்கு ஒரு அடிஷனல் இன்கம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரேடிங்கை ஒரு சைடு இன்கமாக நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. டாடா, பை பை.